நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 46 ஒன்றை நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகள் பாருங்கள். நமக்கு தேவன் அடைக்கலமா இருப்பாராம். இன்று பார்க்கும் பொழுது உலகத்திலே எங்கு பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. விமான பயணத்தையும் எடுத்துக் கொண்டால் எல்லோருக்குமே ஒரு பயம் வந்து விட்டது. கடந்த நாட்களிலே ஒரு பெரிய விபத்தினாலே ஏராளமான பேர் அதில் மரித்ததை நாம் செய்திகள் மூலமாக பார்க்கும் பொழுது நம் உள்ளத்தை அது உடைத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஈரான் அதன் யுத்தம் உச்சத்தை தொட்டுவிட்டது. அதனாலும் ஏராளமான இழப்புகள், ஏராளமான மனிதருடைய உயிர்கள் பழிவாங்கப்படுகிறதையும் பார்க்கிறோம். இன்று எங்கு பார்த்தாலும் யுத்த மேகங்கள், யுத்தங்கள், இயேசு சொன்ன காரியங்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்டில் நாம் வந்திருக்கிறோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகள் குறித்து கேள்விப்படிகள் சொல்லும்போது நாம் கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூமி அதிர்ச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்திலே பார்க்கும் பொழுது கொள்ளை நோயின் தாக்கம், பஞ்சங்கள், வேலை இழப்புகள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பி இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலை யார்தான் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார்? எங்கு போனால் பாதுகாப்பா இருக்கும்? எந்த ஒரு இடத்தையும் பூமியிலே பாதுகாப்பான இடம் என்று சொல்லவே முடியவில்லை. ஒரு காலத்திலே இது பாதுகாப்பான பகுதி என்று சொன்ன இடத்தில் கூட பூமி அதிர்ச்சி அங்கும் வருகிறது. ஏதாவது ஒரு விதத்திலே பாதிப்புகள் வந்து மனித உயிருக்கு இன்றைக்கு பாதுகாப்பற்ற தன்மை ஏற்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நமக்கு பாதுகாப்பை கொடுக்க நம்முடைய ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அவர்தான் அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அடைக்கல பட்டணம், நமக்கு அடைக்கலம். அவர்தான் நம்முடைய கண்மலையின் வெடிப்பு என்று சொல்லி வேதத்திலே சொன்ன வார்த்தையின்படி இன்று அவர்தான் அவருடைய சட்டைகளின் கீழ் போனால் மட்டுமே தப்பித்துக் கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்ல, நமக்கு பலனாக இருக்கிறார். அந்த நேரத்தில் பார்க்கிற காரியங்கள், கேட்கிற செய்திகள், இருதயத்தை உடைக்கிறது எல்லாமே பிரேக்கிங் நியூஸா இருக்கனால இந்த நேரத்தில் பலனற்று போய் விடுகிறோம். அவர்தான் பலனாக இருக்கிறாராம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் பக்கமாய் நின்று நடத்துகிறவன் அவர்தான். ஒரு அருமையான தேவனுக்கு பயந்த ஒரு சகோதரன் குறிப்பிட்ட பட்டணத்திற்கு வேலை நிமித்தமாக போகிறார். அங்கு போய் இறங்கி ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணுகிறார். அங்கு போய் அதை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டது. அந்த குறிப்பிட்ட வேலைக்காக புறப்பட்டு போய் அன்று இரவு தங்கிவிட்டு அடுத்த நாள் இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். வேலை முடிந்து விட்டது. திருப்பி தன்னுடைய அறைக்கு வருகிறார், ஜெபிக்கிறார். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று இரவு இந்த இடத்தில் தங்கக்கூடாது. நான் சொல்லுகிற அடுத்த வேலைக்கு போகக்கூடிய அந்த பட்டணத்துக்கு நீ போய்விடு என்று சொல்லுகிறார். இவர் உடனே சரி என்று சொல்லி கீழ்ப்படிந்து இந்த ஹோட்டலை வேக்கேட் பண்ணிவிட்டு நேராக பஸ் பிடித்து போகிறார். அவர் போக வேண்டிய இடம், அடுத்த இடத்திற்கு போகும்போது இரவாகி விடுகிறது. மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் போக சொன்ன இடத்திற்கு போகும்பொழுது பாதி வெளியில் அந்த பஸ்ஸும் நின்று விடுகிறது. என்ன ஆண்டவரே, நீர் போக சொன்னீரே, நான் அந்த ஹோட்டலில் தங்கிவிட்டு அடுத்த நாள் புறப்பட்டு வந்திருக்கலாமே. மழை பெய்து கொண்டிருக்கிறது, இருட்டாக இருக்கிறது, என் சரீரமும் பலவீனப்பட்டு விட்டது, சோர்ந்து போய் இருக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை நீ போ, நான் கூட நடத்துவேன் சொல்லுகிறார். கொஞ்ச தூரம் நடந்து போனவனே குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் இங்கு தங்க சொல்லுகிறார். அங்கு போன அவருக்கு யாருமே தெரியாது. ஆனால் அங்கு போய் நிற்கும் பொழுது, ஆண்டவரே இங்க யாருமே தெரியாத, நான் எப்படி இங்க போய் கேட்டு எப்படி தங்குவது இந்த இடத்திலுங்கும் போது பெரிய ஒரு என்ட்ரன்ஸ், அங்க ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார், உள்ள விட மாட்டேன்னு சொல்லிவிட்டார். அப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். பாருங்கள், நான் துணையற்று போய் பலனற்று போய் இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கு ஒரு பெரிய மனிதனை அனுப்புகிறார். யாருண்டே இவருக்கு தெரியாது. அவர் வந்து அந்த வாட்ச்மேன் பேசுகிறார், இந்த நபர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், இவருக்கு இங்க இரவு வேண்டியதெல்லாம் பண்ணிக்கொடு என்று சொல்லி. உடனே அந்த வாட்ச்மேன் அந்த கதவை திறந்து விடுகிறார். உள்ளே போகிறார். அங்கு தங்குவதற்கான அறைகள் இருக்கிறது. போன உடனே நல்லா சுட சுட ஆகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. சாப்பிட்டு விட்டு இரவு நன்றாக ஓய்வெடுத்து விட்டு காலையில் தனது வேலையாக புறப்பட்டு போகிறார். அப்பொழுதுதான் செய்தி வருகிறது, இவர் இருந்த பட்டணத்தில் அந்த ஹோட்டல் பகுதியெல்லாம் பூமி அதிர்ச்சியிலே இடிந்து தரைமட்டமாகி ஏராளமான பேர் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி. யோசித்து பாருங்கள், தேவன் எவ்வளவு அழகாய் தப்புவித்து கொண்டு போகிறார். அநேக நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், எனக்கு வழி சொல்ல யாரும் இல்லை, நடத்த யாரும் இல்லை, துணை யாரும் இல்லை என்று. ஆனால் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் இக்கட்டான அந்த சூழலை துணையுமாயிருந்து நடத்த விரும்புகிறார். மனிதர் ஆச்சரியப்பட்டாராம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் நான் தப்பினேன், இல்லாவிட்டால் என் வாழ்க்கையும் முடிந்து போயிருக்குமே என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நேரத்திற்குள் வந்துவிட்டோம். இனி காலம் தாமதிப்போம் என்று சொன்னால், அல்லது அலட்சியம் பண்ணுவோம் என்று சொன்னால், ஆண்டோடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவோம் என்று சொன்னால் நாமும் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுவோம். கடைசி நாட்கள், கடைசி மணித்துளிகள் என்று சொல்லலாம். ஆண்டோடைய நடத்தலுக்கு நம்மை அர்ப்பணித்து எங்க குடும்பத்தை நடத்துங்க, எங்களை நடத்துங்க, ஆளுகை செய்கிறவர்கள் நடத்துங்க, எங்க தேசத்தின் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் இறங்குவார், பாதுகாப்பை கொடுப்பார். இல்லாத பட்சத்திலே எவ்வளவுதான் விஞ்ஞானம் முன்னேற்றம் அடைந்தாலும், அறிவு வளர்ந்தாலும், பெருகினாலும் ஆபத்தில் தப்ப முடியவில்லையே.
இன்றைக்கு நம்மை நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து, நீர்தான் பாதுகாப்பு, நீர்தான் அடைக்கலம், நீர்தான் எங்களுடைய கேடகம், நீர்தான் எங்களுக்கு பலன், துணை என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து அர்ப்பணித்து ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பலத்தை சார்ந்து நாங்கள் ஓட முடியாது, எங்களுடைய அறிவை சார்ந்து நாங்கள் வாழ முடியாது. துணை என்று சொல்வதற்கு யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. ஆனால் நீர்தான் எங்களுக்கு இம்மையிலும் நீர், மறுமையிலும் நீர், எல்லாவற்றிலும் துணை நின்று நடத்துவீராக. இழப்புகளை சந்தித்து, விபத்துகளை சந்தித்து, பாடுகளை சகித்து வேதனையின் பாதையில் தான் மனுக்குளம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தைரியப்படுத்துவீராக, பயத்தை எடுத்து போடுவீராக. கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அவைகள் நடக்கிறது. இந்த நாளிலும் இவைகளுக்கு தப்பி கொள்ளும்படியான வழியை நீர் வைத்திருக்கிறீர். அதை தெரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடந்து தப்பித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துக, பாதுகாத்துக் கொள்ளுங்க. விபத்துகள், ஆபத்துகளுக்கு விலக்கி உம்முடைய கரம் நடத்தட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதியான மகிமையெல்லாம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, சார்ந்து கொள்வோம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே இப்படிப்பட்ட இக்கட்டுகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.